Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh, sisters. Welcome to our channel, Al-Mu'min Online Academy. Alhamdulillah. எங்களுடைய அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற டெய்லி கிளாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحق உண்மையானவன். அல்வக்கீல் பொறுப்பேற்றுக் கொள்பவன். அல்கவி வலிமை மிக்கவன். அல்மதீன் உறுதியானவன். அல்வலி பாதுகாவலன். அல்ஹமீத் புகழுக்குரியவன். அல்முஹ்சி கணக்கிடுபவன். அல்முபதி துவங்குபவன். அல்முஈத் இறுதியில் மீள வைப்பவன். அல்முஹ்இ உயிர் அளிப்பவன். பார்த்துட்டோம். இதோடைய ரூலிங்ஸ் பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹக் ஹா இருக்கா. ஸோ ஹேவ் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு காற்று வெளிவரணும், அடுத்து தான் சத்தம் வெளிவரணும். அது அந்த மாதிரி தான் சொல்லணும். அடுத்து அல்வக்கீல் இப்போ வக்கீல் இருக்குது, அதில் யாவே மதா வந்திருக்குல்ல, அதை என்ன பண்ணணும்? ஒரு அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். அடுத்து காஃப் இருக்குது. காஃபுடைய மகராஜை வந்து வெளிக்கொண்டு வரணும். சொல்லும் போது காஃபுன்றது வந்து வெளிக்கொண்டு வரணும். அல்மதீன் இப்போ மத்தீன் சொல்கிறோம். அங்கே என்ன மத்தா வந்திருக்குன்றதை இன்ஷால்லா கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணுறவங்க எல்லாரையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்றதை இன்ஷால்லா. அடுத்து வலி ஏன் அங்கே அழுத்துறோன்னா ஷத்து இருக்குல்ல. ஸோ ஷத்து இருந்தால் நம்ம அங்கே அழுத்தி குன்னா செஞ்சு ஓதணும். அல்ஹமீத் இப்போ நான் அதெல்லாம் வந்து நான் சொல்லும் போது தனித்தனியாக தெரியுதுல. இப்போ நான் ஐனுடைய சத்தத்தில் மகராஜை வந்து வெளிக்கொண்டு வரேன். அது மாதிரி நம்ம ஓதும் போது என்ன பண்ணணும்? அதோடைய மகராஜை தான் வெளிக்கொண்டு வரும். இப்போ இருக்குது. ஹேவ் எப்படி சொல்லணும்? ஃபஸ்ட்டு காற்று தான் வெளிவரணும், அடுத்து சத்தம் வெளிவரணும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்பேஸ் விடக்கூடாது. அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிடணும். சரி இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப்பில் வந்து படிச்சுட்டு ஆன்சர் போடுங்க. அடுத்து அல்முஹ்சி ஹேருக்கு ஸ்வாத் இருக்குது. அப்போ அந்த ஹேவ் என்ன சொல்லணும்? அப்படின்ற சத்தம் வந்து வெளிவரணும். அல்முஹ்சி ஸ்வாதுமே அந்த ஸ்வாதோடைய சத்தம் வந்து வெளிக்கொண்டு வரணும். அல்முஹ்சி அல்முபதி ஏன் சொல்கிறோன்னா அங்கே அம்சா இருக்குல்ல, இருந்துச்சுன்னா அங்கே அல்முபதி முடிச்சிடலாம். அங்கே அம்சா இருக்கனால இக்கு சவுண்டோட முடிக்கணும். அல்முபத்தி ஸோ அது வந்து கல்கலோட எழுத்துனால அசைச்சு ஓதணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நம்ம குரூப்பில் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா, நான் 2 கொடுக்குறேன் இந்த வாட்டி. அல்முபத்திக்கும் அல்மதீன் என்ன வந்து மஹ்ரஜ் வந்து இருக்குது, எந்த மதோட எழுத்து வந்து வெளிவருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.